வணக்கம் நண்பர்களே. Break Time Brainstorm. இன்று ஒரு இடத்தைப் பற்றி பேசப் போகிறேன். அது ஒரு மலை அல்ல. அது ஒரு உணர்ச்சி. அது பழனி மலை. பழனிக்கு ஒரு முறை போனவர் மனதின் சுமையை விட்டுவிட்டுதான் திரும்ப வருவார். முருகனின் முகத்தை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக நின்றால் உங்கள் உள்ளம் பேசும். இங்கு முருகன் வேறு மாதிரியாயிருக்கார். அவர் மயிலும் இல்லை, நகையும் இல்லை. ஒரே ஒரு தண்டம் மட்டும். அதுவே அவரது ஆயுதம். அவர் கண்களில் கோபமில்லை, ஆனால் சிந்தனையில் வலிமை நிறைந்த அமைதி. ஏன் அந்த மாதிரி அவர் இங்கே நிற்கிறார் தெரியுமா? அருவாய், உருவாய், அளவிலா ஆனந்தம் ஆனாய். அப்படி ஆனந்தத்தில் இருந்தவர் ஒரு பழத்துக்காக கைவிடப்பட்ட உணர்வால் பழனிமலையில் வந்து நின்றார். அது வெறும் புராணம் இல்ல. அது ஒவ்வொரு தனிமனிதரின் மனநில. நமக்கும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம்தான் உண்மை என்ற உணர்வுடன் தனியாக நின்றிருக்கிறோம். அந்த தருணத்தில் நமக்கு தோன்றும் கோபம் இல்லாத அமைதி. அதுதான் பழனி முருகனின் கண்கள். 693 படிகள் இல்லைங்கிறீங்களா? ஒவ்வொரு படியும் ஒரு மனம் திறக்கும் கதவு. ஏறும் போதெல்லாம் சுமை குறைவாகும். பயணம் கடைசியில் முடியும் இல்லை. மாறாக நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது அங்கிருந்து. இங்கு செய்யப்படும் பஞ்சாமிர்த அபிஷேகம். இது சுவைக்காக இல்லை. அது நம் நெஞ்சின் சின்னம். அந்த கலவையில் வைக்கும் நெய், தேன், பழம். அது உணர்வுகளை உரைக்கும் ஒரு சத்தமற்ற கவிதை. இங்கு யாரும் யாருக்கு எதிரியல்ல. இங்கு பணமும் பெருமையும் இல்லை. இங்கே உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அழுத்தம் மட்டும்தான் இறைவனுக்கு உரையாடுகிறது. இந்த உணர்வை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் பிரேக் டைம் பிரெயின்ஸ்டார்ம்.